தேவாதி தேவா, எங்களுக்கு தந்தரல்ல தேற்றவாளரோடு நாங்கள் இணைந்து தகப்பன, இதனால நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லுங்க. ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். எல்லா கண்களையும் மூடி இணைந்து கொள்ளுங்க. பார்க்கலாம். எல்லா கண்களையும் மூடி இணைந்து கொள்ளுங்க. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ். உங்க அர்ப்பணிப்பு மிக 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 முக்கியம். உங்க அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியம். எஸ் டாடி, அதிசயமானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ளவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, தீர்மானிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களோடு, தீர்மானிக்கப்பட்ட அபிஷேகத்தோடு, தீர்மானிக்கப்பட்ட கிருபைகளோடு, தீர்மானிக்கப்பட்ட எல்லா விதமான நிறைவோடு ராஜா, இந்த நாள்ல உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் நீங்க எங்களை நடத்த வேண்டும்படியே செபிக்கிறோம். நடத்த வேண்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம். மகிமையான காரியங்களை கர்த்தர் எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய தொடங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்த நடத்துங்க. உங்க நாமத்தை மைப்படுத்துங்க. வல்ல பெரு காரியங்களை கர்த்தர் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒரு புதிய ஓய்வு நாளை கர்த்தர் நம்ம கொடுத்து இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிற பல சூழ்நிலைகள் எழுப்பினாலும் வைராக்கியத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் எல்லா விதமான நன்மையினால் நிறைத்து கர்த்தர் நடத்துவாராக. நம்ம இணைந்து ஒரு பாடலை பாட போகிறோம். குடும்பமா நம்மத்தில் இருக்கிற நிகழ்மை குடும்பம் முன்பாக வந்து குடும்ப பாடலை பாடுவார்கள். குடும்பம் இணைந்து ஒரு பாடலை பாடுவார்கள். நாமும் இணைந்து இந்த பாடல்களோடு இணைந்து நம்மளும் பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம அப்படியே மகிமைப்படுத்துவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை
தூதர்கள் எப்படி ஆராதிக்கிறாங்க? சொல்லுங்களேன், என்ன என்ன எப்படி ஆராதிக்கிறாங்க? அதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தூதர்கள் எப்போதுமே அப்பா பிதாவே என்று சொல்லி என்ன பண்ண முடியாது, அவர் ஆராதிக்க முடியாது. பாருங்க, அவர்களுக்கு கிடைக்காத உள்ள நல்ல சுதந்திரம், அவங்க அதை தாண்டி எதையும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம தேவனை எல்லா விதத்திலும் ஆராதிக்கும்படியாக ஒரு நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மள விலையேறப்பட்டவர்கள், விசேஷித்தமானவர்கள். நம்மள யாருங்க? பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, இங்கெல்லாம் விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தமானவர்கள். தூதர்களை விட உங்க ஆராதனையில நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. சொல்லுங்க, அவர் நாமங்களை எல்லாம் சொல்லி ஆராதிக்கலாம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம தூதர்களை பார்க்கல விசேஷித்தவர்களை சொல்லி நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கல. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதனை என்றாலே ஒரு மகிழ்ச்சி தான். ஆராதனை என்றால் என்னது சொல்லுங்க, என்னது ஆராதனை என்றாலே? ஆனா சில பேரை பார்த்தா வேற மாதிரி இருக்கிறீங்களே. சில பேரை பார்த்து எப்படி இருக்கிறோம்? காலையில மழை வந்துருச்சு, நிறைய காரியங்கள், நிறைய கிளம்பும் போது மழை வந்துருச்சு, அது இதுன்னு அதே ஒரு பெரிய கவலை. நிறைய பேத்துக்கு அதே ஒரு பெரிய கவலை. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் ஆராதிப்பதற்கு இதெல்லாம் ஒரு தடை இல்லை. அல்லேலூயா. செங்கலே தடை இல்லை, எரிகோ தடை இல்லை, எதிரிகள் தடை இல்லை, யார் எழுப்பி வந்தாலும் நாங்க அவங்க ஆராதிப்பதற்கு தடை இல்லைன்னு சொல்கிறவர்களுக்கு எல்லா தடையும் கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. நான் பார்த்த சில காரியத்தை அப்படியே உங்களை பார்த்து சொல்றேன் பாருங்க. தேவனை ஆராதிக்கிறதுக்கு இதெல்லாம் தடைன்னு யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில எந்த தடையும் மாறாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க பார்க்கல, எந்த தடையும் மாறாது. ஆனால் தேவனை ஆராதிப்பதற்கு எனக்கு இதெல்லாம் ஒரு தடையே இல்லைன்னு நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்து ராஜா நமக்காக முன்னேறி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு அதுதான் பாக்குறோம். சின்ன மழை தடை, அது தடை, இது தடை நிறைய பேசுறாங்க. ஆனா அவரை ஆராதிக்க முன்னோர்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரை ஆராதிக்க எதுவுமே தடைய, என்ன தடை வந்தாலும் சரி அதை பார்க்காதபடி தேவனை பார்த்ததுனாலதான் அவர்களை கானானுக்குள் கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை அவனமா எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து செல்ல கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரிந்த பாடல், புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்கிற பாடல் எல்லாருக்கு தெரிஞ்ச பாடல். பழைய பாடல் ஆரம்பிக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்? நல்ல கையை தட்டி என்ன பண்ண போறோம்? நல்ல பாடம். உங்களுக்கு டிஸ்பிளேல பாட்டு போடுவாங்க, நீங்க பாட்டெல்லாம் எடுக்க வேண்டாம், அங்க எல்லாம் பாட்டு அங்க வரும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த பாடல்களை பார்த்து நீங்க பாடுங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. எல்லாரும் சொல்லுங்க, சுகம் தந்தார் காயத்தாலே, ஏற்றினார் வசனத்தாலே, ஏற்றினார் வசனத்தாலே, திடம் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் நல்ல உற்சாகமாக இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. எல்லாரும் சேர்ந்து
இந்த புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. அவரை பார்த்து சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களில் மன்னவனே, எல்லா வரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. எல்லாரும் கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவ சொல்லுங்க, மகிமையின் ராஜாவ, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றார், காலையில் அக்களிப்பு. கோபமா ஒரு நிமிடம், கோபமா ஒரு நிமிடம், கிருபையை நித்தம் நித்தார், அவர் கிருபையை நித்தம் நித்தார். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ. எல்லாம் சொல்லுங்க, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ. பூரண சமாதானம், எல்லாரும் பூரண சமாதானம் இந்த புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எல்லாரும் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. சொல்லுங்க, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா,
பாடலில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. சொல்லுங்க. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. எல்லாரும் கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தால். ஆமே. தேற்றினார் வசனத்தாலே. திடன் தந்தார் ஆவியாலே. எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சொல்லுங்க. உங்க சத்தம் எழும்பட்டும். ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை. நல்ல கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஒரு அபிஷேகத்தோடு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட சந்ததிகளாக இந்த நாள் தேவாலயத்துக்குள் வந்திருக்கிற உங்களை அவர் வசனத்தினால தேற்றி எல்லா விதமான நன்மைகளால அவர் நம்மளை திருப்தியாக்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. ஆராதனை என்பது இதோ ஒன்றை செய்வதல்ல, உணர்ந்து அவரை நம்ம பாடக்கூடியதுதான் உண்மையான ஆராதனையாய் இருக்கிறது. ரத்தம் சிந்தப்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தன் சரீரத்தில் இருக்கிற முழு ரத்தத்தையும் இயேசு நமக்காக சிந்தி இருக்கிறார். அதை உணரணும். அந்த வரிகள் சும்மா வரல. அந்த வரிகள் வழிகளோடு அந்த வரிகள். ரத்தம் சிந்தப்படுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. முழு ரத்தமும், தன் சரீரத்தில் இருக்கிற முழு ரத்தத்தையும் அவர் நமக்காக சிந்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை கொஞ்சம் அப்படியே நினைவு கூறுங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் நினைவு கூறுங்க பார்க்கலாம். எஸ் டேடி. அப்பா, தலையில முள்முடி, கைகளும் கால்களும் ஆணிகள், சரீரம் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில அந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் எனக்காக சிந்தப்பட்டது. அது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமாய் இருக்கிறது. அப்பா பார்த்து சொல்லுங்க. ராஜா, பாவம் அறியாத நீங்க ஆண்டவரே, பாவிகளாகி எங்களுக்கு ராஜா முழு ரத்தத்தையும் சிந்தி ராஜா நாங்கள் பரிசுத்தமாக, நாங்கள் பரிசுத்தப்பட, நாங்க உங்க பிள்ளைகளாய் மாற தகப்பன, நாங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட தகப்பன ராஜா, எங்களை எல்லாம் முழு ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறீங்க தகப்பன. சொல்லுங்க சொல்லுங்க. அதை அப்படியே உணருங்க பார்க்கலாம். அப்படியே உணருங்க தகப்பன. எஸ் டேடி, எஸ் டேடி. அவர் ரத்தத்தினாலதான் எல்லா விடுதலையும் இருக்கிறது. இயேசு ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் முழு விடுதலையை நம்ம பார்த்திருக்க முடியாது. சிந்தப்பட்ட ரத்தத்தினால முழு விடுதலை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். முழு ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இணைந்து தெய்வ சமூகத்துல எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோன்னா அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன்னா சத்துரு அதை விட்டு நாம் வெளியே வரும் பொழுது அவன் வேறு விதமான செயல்பாடுகள் அவன் செய்கிறவனாய் இருக்கிறான். வேறு விதமான செயல்பாடுகளை செய்கிறவனாய் இருக்கிறான். நம்மளை எல்லாம் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மாத்திரம் இல்ல, அவர் இரத்த கோட்டைக்குள்ள நம்மளை எல்லாரையும் கத்தர் வைத்திருக்கிறார். நம்மளை இரத்த கோட்டைக்குள்ள கத்தர் வைத்து நம்மளை அழகாய் கத்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை அறிந்து உணர்ந்து அவரை ஆராதிப்போம் என்று சொன்னார். இதனால் அவருடைய மகிமையான செயல்பாடை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். மகிமையான செயல்பாடு நிச்சயமாய் பார்க்க முடியும். எதுவுமே நெருங்காத அளவுக்கு
அளவுக்கு அவர் இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எஸ் டாடி, எல்லாரும் உணர்ந்தவர்களாக. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. சொல்லுங்க, நேசரின் ரத்தம் நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. எல்லாரும் இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. என்று சொல்லுங்க, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியோ மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியோ மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே பலனானார், யாருக்கு பயப்படுவே. எல்லாரும் அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாரும் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென் ஆமென். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஆமென் ஆமென். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் அழைத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்
தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். எல்லாரும் இம்மட்டும் உதவி அப்படியே உணர்ந்து சொல்லுங்க. காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென் ஆமென். நான் நுழைந்து விட்டு இனி எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டா சொல்லுங்க. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல கைகளை தட்டி ஒரு இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம். எஸ் டாடி, நம்ம வேற எங்கும் இல்ல. அவரால் சிந்தப்பட்ட அந்த இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் நம்மளை வைத்து பாதுகாத்து அழகாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் என்று சொன்னா பாதாளமே நடுநடுங்கோ, ஆதாளமே நடுநடுங்கோ. அந்த இரத்தத்தின் வல்லமைகள் இன்றைக்கு எல்லாத்துக்கும் முடிவுகளை கொண்டு வந்து அட்காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க அந்த சிந்தப்பட்ட இரத்தத்துக்குரிய அடையாளமாக சிந்தப்பட்ட இரத்தத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இதனால ஒவ்வொருவரும் பெரும்படியாக கர்த்தர் நம்மளை எல்லாரையும் நடத்தி கொண்டு வந்திருக்கு. அப்படியே எழும்பி நின்று அப்படியே கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஓரி அந்தர பரா கல்பதூனமா சந்தர பராதனா உரபாஷே கல்பதூனமா சந்தர பரா கல்பதூனமா சந்தரியா நியந்தர பரா கல்பதூனமா ஷல்கதியானமே. எஸ் டாடி, ரத்தத்துல ஒரு ஜெயம் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துலதான் எல்லா ஜெயமும் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துலதான் எல்லா சுகமும் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துலதான் எல்லா விடுதலையும் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ் டாடி, அது சிந்தப்பட்ட ரத்தம் விடுதலையின் ரத்தமா இருக்கிறது. எஸ் டாடி, நம்ம பாவங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் மன்னித்த ரத்தமா இருக்கிறது இயேசுவின் ரத்தம். எஸ், ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல. அந்த சிந்தப்பட்ட ரத்தம் எஸ் டாடி நமக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வந்து இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ சமூகத்துல உங்களை முழுவதும் அர்ப்பணித்து ரேபே ஹதனமா ஷே ரீபரா கல்பதூனமா சந்தரியா ரீபதாடரி அந்தரபே ஷல்பதூனமா ஷல்கதியான. உங்க வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ஜெயம் வரலன்னா ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க சிலுவை அதிகமா தியானம் பண்ணுவது கிடையாது. யார் ஒருவர் சிலுவை அதிகமா தியானம் பண்ணாமல் வேறு காரியங்களை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோமோ நமக்கு ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம், அந்த சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்க. ஒவ்வொரு நாள் அதை தியானிங்க. அப்பா, இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இது எனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற ரத்தம்ப்பா. ஆண்டவரே, பாவத்தில் சாபத்தில் அடிமையை கடந்த என்ன ஒரு ஜெயம் உள்ளவனாக, ஒரு ஜெயம் உள்ளவளாக தகப்படு என்னை மாற்றினது இந்த ரத்தம் தான் தகப்படு, இந்த ரத்தம் தான் தகப்படு என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ரத்த கோட்டைக்குள்ள என்ன வைத்தேனே நடத்துங்கப்பான்னு சொல்லும் பொழுது எல்லா விதத்துல ஒரு ஜெயத்தை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த ஜெயம் இல்லாத காரணம் இதுதான். ஆவியானவர் ஞாபகப்படுத்துவது, உனக்கு வேறு எண்ணங்கள். அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவர் மகிமையானவர் தான். அதற்கு முன்பாக அந்த சிலுவையை கொஞ்சம் தியானிக்க வேண்டும். சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை குறித்து நீங்க கொஞ்சமாவது அக்கறை உள்ளவர்களாக, கரிசனை உள்ளவர்களாக, பாரம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட முடியும்.
சிலுவையை தியானிக்காத யாரையும் கர்த்தர் ஜெயத்துக்குள்ள நடத்த முடியாது. சிலுவையை தியானிக்காத யாரையும் ஜெயத்துக்குள்ள கர்த்தர் நடத்த முடியாது. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. சிலுவை ஒரு நாள் அவமான சின்னமாய் இருந்தது. என்றைக்கு இயேசு அதில் அடிக்கப்பட்டாரோ அது ஜெயத்துக்குரிய காரியமாய் இன்றைக்கு மாற்றப்பட்டது. அது ஒரு ஜெயத்துக்குரிய காரியமாய் மாற்றப்பட்டது. அப்ப இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் ஒரு முடிவு செய்யுங்க. என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வரணும்னா சிலுவையை குறித்து, சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து தியானிக்க வேண்டும். எல்லாரும் இணைந்து கொள்ளலாமா? எஸ் டாடி, எஸ் டாடி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவ ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவ ரத்தம் ஜெய. என்று சொல்லுங்க. ரத்தம் ஜெய, ஆகாக ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெய, என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய, எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெய, என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெய, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய, அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெய, அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய, நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெய. ஓ ரத்தம் ஜெய, ஆகாக ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய, பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய, பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய, பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய, சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய. ஆமென், ஆமென். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய, சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய, நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய. ஓ ரத்தம் ஜெய, ஆகாக ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய, விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய, பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய, எல்லாரும் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய, பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய, என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய. ஓ ரத்தம் ஜெய, ஆஹா ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, எல்லாரும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, நமக்காய் பரிந்து பேசு ரத்தம் ஜெய, நாள்தோறும் பாதுகாக்கு ரத்தம் ஜெய, நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெய, நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய, நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய, நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய, நித்திய ஜீவன் தரும் ரத்தம் இயேசு ரத்தம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய. ஓ ரத்தம் ஜெய, ஆஹா ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய, பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெய, பிளவுகள் போக்கிடும்
ரத்தம் ஜெயா, பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயா, பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயா, ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயா, ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயா, ஒரு மனமாக்கிடும் எங்கள் இயேசுவின் ரத்தம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம். ஓ ரத்தம் ஜெயா, ஆஹா ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய சொல்லுங்க கல்வாரி இயேசுவின் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, தேவனின் ரத்தம் ஜெயா, நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயா, சொல்லுங்க நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயா, நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயா, நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயா, நம்மள நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயா, நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயா, நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயா, ஓ ரத்தம் ஜெயா, ஆஹா ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் சொல்லுங்க கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயா, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயா. நமக்காக ஜெயத்தை கொடுக்கும்படியா அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னா மறுபடியும் சொல்கிறேன், சிலுவை குறித்து அனைதினமும் தியானம் பண்ணுங்க. சிலுவை எனக்கு அவமானத்தின் சின்னம் அல்ல, அது எனக்கு ஒரு வெற்றியின் சின்னமாய் இருக்கிறது. கொல்கதா மலையில என்னைக்கு அந்த சிலுவையை நிறுத்தி வைத்தார்களோ அன்றைக்கே நமக்குரிய வெற்றிகளை கர்த்தர் அங்கே தீர்மானிக்க ஆரம்பித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம எல்லாம் வெற்றியில தீர்மானிக்கப்பட்டு பிறந்தவர்கள். எப்போது இதெல்லாம் நமக்கு நடக்கும்னா அந்த கல்வாரியை பார்க்கும் பொழுது அந்த கல்வாரியில 2 காரியம் இருக்கிறது. அது எனக்காகவும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது, இன்னும் ரட்சிக்கப்படாத கோடான கோடி ஜனங்களுக்காகவும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. 2மே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று, என்னை நீதிமானாக்கின அந்த ரத்தம், என்னை நீதிமாக்கின அந்த ரத்தம், என்னை நீதிமானமாய் மாற்றின அந்த ரத்தம் அநேகரை நீதிமானாய் நாய் மாற்றும்படியாக அது என்னை ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. கல்வாரி 2 காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒன்று, அது எனக்கு வெற்றியை ஞாபகப்படுத்துகிறது. அடுத்தது, தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, துக்கத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அந்த ரத்தம் இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க அந்த ரத்தம் நமக்காக இன்னும் ஜனங்களுக்காக அது எப்போது செயல்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அது 2மே இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. சிலுவை ஒவ்வொருவரையும் தன்னிடத்தில் சேர்க்கும் போது அடுத்தது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பிறரை பார்க்க வேண்டும். சிலுவையின் காட்சிகள் அப்படியே உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்களேன். அவர் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறார். உடலெல்லாம் சரீரமெல்லாம் தலை முதல் பாதம் வரைக்கும் ரத்தம் ஒழுகி கொண்டு இருக்கிறது. அவர் சொல்ற சில காரியங்களை அப்படி கவனிச்சு பாருங்களேன். நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய குமாரத்திகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு பகுதியில் அப்படியே கவனிச்சு பாருங்க. அவர் சரீரம் முழுவதும் வேதனை, அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற அந்த கள்ளனுடைய அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்.
அந்த பக்கத்தில் இருக்க அந்த கல்லினுடைய அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கேட்கிறார். என்னையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். என்னையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிற அந்த கல்லனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சிலுவை இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். சிலுவை இது ரெண்டுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமக்காக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அது பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கையை அது அடையாளப்படுத்துகிறது. அந்த கல்லணி கத்த நினைவு கூர்ந்து சொல்லுகிறா, என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா என்று சொல்லுகிற அந்த ஜபத்தையும் கத்தர் அங்கீகரித்தவராய் இருக்கிறார். அந்த கல்லனுடைய கூக்குரலோ சிலுவையில கேட்கப்பட்டதை நீங்க கவனிக்க வேண்டும். இன்றைக்கு தன்னுடைய காரியங்களை மாத்திரம் பார்க்கிறீங்க. அது சிலுவைக்கு ஏற்றது அல்ல. சிலுவை ரெண்டு காரியங்களுமே நமக்காக செய்ய காத்து கொண்டிருக்க, நமக்கும் ஜெயத்தை கொடுத்து தோல்வியில் இருக்கிறவர்களை ஜெயத்தை பார்க்கும்படியாக நடத்தும்படியாக அந்த கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எஸ் டாடி, ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். சிலுவை காட்சிகள் மாத்திரம் தான் இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கணும். இந்த ஆராதனை வேளையில் அதை மாத்திரம் பாருங்க, அதை மாத்திரம் பாருங்க, அதை மாத்திரம் பாருங்க. யாரு திருச்சபைகளை சும்மா வரல. சகோதரியே தேவ ஜனமே, இங்க யாருமே சும்மா வரல. உங்களுக்காய் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. உங்களுக்காய் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதை நினைவு கூறுங்க பார்க்கலாம். அதை நினைவு கூறுங்க. ரேபே ஹதனமா ஷே ரிபராக்கல பாதன மேஷல ஹந்தரா உரபல்க ராதலமே ஷபு உரமா சே கல்ப தூரமா ஷே அபியந்தர பராக்கல்ப தூரமா. கொஞ்சம் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. அந்த ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை, அந்த ரத்தம் உங்களுக்கு, இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஓ ரேபே ஹதனமா ஷல்கை அந்தரே ரிபராக்கல்ப தூரமா ஷந்தரியா அல்பதூனமா இபதானரியந்தரே இபதானரிகல மாதன மேஷல ஹந்தரா ரிபராகல்பதூனமா ஷே இபதானரிகல்பதூனமா ஷந்தரியா இபதானரிகல மாதன மேஷல ஹந்தரே. எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் இணைந்து கொண்டு ஏவ சமூகத்துல எல்லாரும் இணைந்து கொள்ளலாமா? ஓ ரேபே ஹதனமா ஷல்கதியானமே. அத்தர் வைத்திருக்கிற அந்த கிருபையோடு, எஸ் டாடி, அந்த மகத்துவத்தோடு, எஸ் டாடி, அவன் நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ் டாடி ரீபா ஹதனமா ஷந்தரியா ரிபரா கல்ப தூணமா ஷல்கதியானமே இபதாட ரீகல்ம தூணமா ஷல்கதியானமே. உலகத்துல எல்லா ரத்தமும் காய்ந்து போகும். ஆனா இயேசுவின் ரத்தம் இன்று வரைக்கும் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. நம்முடைய சுகத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்ம நன்மைக்காக, நம்ம பாதுகாப்பா இருக்கும்படியாக அந்த ரத்தம் நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. ரீபா ஹதனமா ஷந்தரியா லீபதாட ரியந்தரபி ஷல்ப தூரபா ஷல்கதியானமே. எஸ் டாடி, அப்பா பார்த்து சொல்லுங்க. எல்லா விதமான சுகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து, எல்லா விதமான நன்மையான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லவராய், என் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தழும்புள்ள கரை இன்னைக்கு எல்லாரையும் தொடட்டும். எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த நாள்ல தொடட்டும். எல்லாரையும் இந்த நாள்ல தொடட்டும். எல்லாரும் அப்படி இணைந்து கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ் டாடி, உடைய தழும்புள்ள கரம் என்னை தொடட்டும்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பலவீனம் போராட்டம்னு சொல்லி அநேக ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து கர்த்தர் நல்ல நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எஸ் டாடி, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. சொல்லுங்க, மாறுமே, எல்லாம் சொல்லுங்க. மாறுமே, எல்லாம் மாறுமே. எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையே, உம் பாச கைகள் எட்டி இன்று தொடணுமே.
எல்லாம் சொல்லுங்க. எட்டிக்காய் போல் கசக்கும் இந்த வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி என்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறலை கேளு. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேளு. தொடணுமே என்னை தொடணுமே. சொல்லுங்க. தொடணுமே என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. விசுவாசத்தோடு மாறுமே எல்லாம் மாறுமே. கடனோ முடனோ என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. கடனோ முடனோ என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே. கைய தட்டி மாறுமே எல்லாம் மாறுமே. சொல்லுங்க. மாறுமே எல்லாம் மாறுமே. ஆமே நாமே. மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. ஆமே நாமே. மாறுமே எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. சொல்லுங்க. குறைவை எண்ணி யார் யார் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ எல்லா புலம்பல நிறுத்துங்க. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கும் இல்லை. தொல்லை என்பதும் இல்லையே. துளியும் இல்லையே. இல்லையே தொல்லை இல்லையே. சொல்லுங்க. இல்லையே கஷ்டம் இல்லையே. ஆமே நாமே. இல்லையே கஷ்டம் இல்லையே. இல்லையே கண்ணீர் இல்லையே. இல்லையே தோல்வி இல்லையே. இல்லையே நிந்தை இல்லையே. இல்லையே பலவீனம் இல்லையே. இல்லையே தோல்வி இல்லையே. சொல்லுங்க. இல்லையே கஷ்டம் இல்லையே. இல்லையே கண்ணீர் இல்லையே. சொல்லுங்க. இல்லையே பயமும் இல்லையே. இல்லையே கவலை இல்லையே. இல்லையே நிந்தை இல்லையே. இல்லையே கஷ்டம் இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே எல்லாம் மாறுமே. சொல்லுங்க. மாறுமே. விசுவாசத்தோடு கைகளை தட்டி எல்லாமே மாறும். உங்க குறைவுகள் எல்லாம் மாறும். எல்லாத்தையும் கத்த நிறைவாக்குவா. உங்க பலவீனங்கள் மாறும். உங்க சோதனைகள் மாறும். உங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறும். அவர் தொடும் பொழுது அந்த தழும்புள்ள கரங்கள் உங்களை தொடும் பொழுது எல்லாமே மாற போகிறது. எல்லாமே மாற போகிறது. அவர் உங்களை தொட விரும்புகிற தேவன். அவர் உங்களை தொட விரும்புகிற தேவன். ஓ ரபா காதா ரபா உரபா ஷேகேதா ரபாலா. உங்க பற்றாக்குறைகள் மாறும். உங்க கஷ்டங்கள் மாறும். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். இதுவரை நடக்காததை கர்த்தர் நிச்சயமாய் நடத்தி கொடுப்பா. விசுவாசிகள் கைகளை தட்டி அல்ல கைகளை தட்டி
சொல்லுங்க. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. சொல்லுங்க. மாறுமே, எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. சொல்லுங்க. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துங்க. இன்னைக்கு நிறுத்துங்க. புலம்புவதை நிறுத்துங்க. நீண்டாதே பாடுங்க. மீண்டும் சொல்லுங்க. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதால். அறிக்கடுங்க. புலம்பாதீங்க. புலம்பலை விடுங்க. குறைவை எண்ணினாலே புலம்ப மாட்டேன்னு சொல்லுங்க. நிறைவா என்னை நடத்துவர். மீண்டும் சொல்லுங்க. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும். சொல்லுங்க. இல்லை என்பதே உங்களுக்கு இல்லை. தொல்லை சொல்லுங்க. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. சொல்லுங்க. தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லையே, துளியும் இல்லையே. ஆமென், ஆமென். இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, பண கஷ்டம் இல்லையே, இல்லையே, கடனே இல்லையே. சொல்லுங்க. இல்லையே, கண்ணீர் இல்லையே, இல்லையே, பலவீனம் இல்லையே, இல்லையே, நஷ்டம் இல்லையே, இல்லையே, கஷ்டம் இல்லையே, இல்லையே, நிந்தை இல்லையே. நல்ல கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி, உங்களுக்கு எதுவுமே இல்லை. தேவனே நமக்கு அடைக்கலமும் பெலனும் அவர் கோட்டையுமா இருக்கிறார். அவரே 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 நமக்கு நித்திய நிரந்தரமான ஆசீர்வாதமான ஊற்றாய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஓ ராபா காதாரே ரிப ராக்கல மாதன மேஷல ஹந்தரா உரபல்க ராடலபே ஷபோ ஹதனமசே. எதை குறிச்சு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனி பயம் இல்ல. எதை குறிச்சு கலங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனி கலக்கம் இல்ல. நீங்க இந்த சபைக்குள் வருவதற்கு முன்பாக என்ன என்ன இருக்குதுன்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்தீங்களோ, இப்ப சொல்ற தேவ சமத்துல இருந்து அது இனி இல்ல, அது இனி இல்ல, அது இல்ல. அன்று எகிப்து ஜனங்க எஸ்டாடி விடுதலை பெற்று வரும் பொழுது மறுபடி எகிப்தியர்கள் துரத்துகிறார்கள். முன்னாடி செங்கல், பின்னாடி பார்வோம். அப்பா அழகா சொல்றாரு, இது வரைக்கும் நீ பார்த்த பயந்து கலங்கினப்ப இனி அவை இல்ல, இனி அவை இல்ல என்று காண எகிப்தியன இனி என்று பார்க்க போறது இல்ல, இனி இல்ல. விசுவாசிக்கிறோம். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. புலம்பிக் கொண்டிருந்ததுல நடக்குமா 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 நடக்குமான்னு புலம்புன அல்ல. இனி அந்த புலம்பல் உனக்கு இல்ல. இனி எகிப்தியன் இல்ல, உன்னை துன்புறுத்தினவன் இல்ல, உன்னை அடிமைப்படுத்தி வைத்தவன் இல்ல, ஆசீர்வாதத்தை தடைப்படினவன் இல்ல, உனக்கு வர நன்மைகளை திருடி கொண்டு போன ஒருவனும் இல்ல. கர்த்தரே உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற அவர் உன்னதராய் இருக்கிறார். அவரே உன்னதராய் இருக்கிற. இன்னும் சில பேருக்குள்ள விசுவாசம் வரல. இன்னும் சில பேருக்குள்ள விசுவாசம் வந்தாலே உங்க துதி மாற ஆரம்பிக்கும். விசுவாசம் வந்தாலே உங்க சத்தம் உயர ஆரம்பிக்கும். எஸ்டாடி உங்க நாவு வேகமாய் துதிக்க ஆரம்பிக்கும். உங்க கைகள் வேகமாய் தட்டப்படும். எஸ்டாடி உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்களுக்குள்ள ஒரு மறுரூப அனுபவம் கிடைச்சிரும். இன்னும் அநேகர் அந்த பலவீனத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பலவீனத்தை நினைச்சு பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பலவீனம் உனக்கு இல்ல. அந்த பலவீனத்தை நீதான் நினைச்சு கொண்டு வர்ற. அந்த பலவீனத்தை நினைச்சு நீதான் கொண்டு வருகிற. அதெல்லாம் மறந்து விடு, அதெல்லாம் மறந்து விடு. கர்த்தரே உனக்கு பலனாய் இருக்கிறா. அவரே உனக்கு பலனாய் இருக்கிறா. அவரே உனக்கு அரணாய் இருக்கும் பொழுது இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. நன்மைகளை மாத்திரம் அவரே கொடுக்கிறார். நீங்க பார்த்த எதுவுமே இனி இல்லைன்னு நீங்க விசுவாசிக்கணும். Yes, Daddy. Ribahad nama shanturu bara kalbadu rabazi antare rikalbadu nama shalkadiyana me rikalbadu nama shalbadu nama shalkadiyana me எட்டுக்காயை போல கசந்து போன வாழ்க்கை
இன்னைக்கு அதை ஒரு மதுரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வாழ்க்கை எட்டிக்காய் போல உங்க குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உங்க வேலை, உங்க பிசினஸ், உங்கள் ஆராதனைக்குரியது எல்லாமே ஒரு கசப்பா இருந்திருக்கலாம். ஆனா அதை மாற்றதான் கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாளை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எஸ் டாடி. 2 கைகளை உயர்த்தி கடைசியாக தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுக்கலாமா? எஸ் டாடி. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையே, உம் பாச கைகள் எட்டி தொடணுமே. எல்லாரும் கையை உயர்த்துங்க. எல்லாரும் எட்டி கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, என்னை தொடணும்பா, தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதோ, கத்தா எந்தன் கதறல் கேளோ. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதோ, கத்தா. மீண்டும் அதே சொல்லுங்க. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதோ, கத்தா எந்தன் கதறல் கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே என்னை. எல்லாம் சொல்லுங்க, அந்த வரியை சொல்லுங்க. தொடணுமே என்னை. 2 கை உயரட்டும், 2 கை உயரட்டும். பெருபாடு உள்ள ஸ்திரீ அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவளுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு அவளை முழுவதும் சுகப்படுத்தினதை போல இந்த நாளில் எஸ் டாடி அவருடைய ஆலயத்தின் தொங்க, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி ஆலயத்தை முழுவதும் நிரப்பியிருக்கிற அந்த மகிமை, அந்த ஆலயத்தை முழுவதும், நம்முடைய ஆலயத்தை முழுவதும் நிரப்பியிருக்கிற அந்த மகிமை உங்களை தொடணும், உங்களை தொடணும், உங்களை தொடணும். அப்பா பார்த்து சொல்லுங்க, தொடணுமே, என்னை தொடணுமே. அன்பா கேட்டா கர்த்தர் செய்வா. விசுவாசமா கேளுங்க. அவர் இங்கேதான் இருக்கிறார். அவர் எங்கேயோ அல்ல, அவர் இங்கேதான் இருக்கிறார். வாக்குத்தத்த சந்ததிகளோடு தான் அவர் இருக்கிறார். அவருடைய ஆலயத்துல தான் இருக்கிறார். விலைக்கரை கொடுத்து வாங்கப்பட்ட ஜனங்களோடு தான் அவர் இருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, தொடணும்பா, தொடணுமே, என்னை தொடணுமே. அப்படியே 2 கைகளை உயர்த்தின நிலைமையில அவருடைய தொடுதலுக்காக எஸ் டாடி, எஸ் டாடி ரிபஹத நம சந்தரு பராக்கல் பதூர் அம்மா சந்தரியா. அவருடைய தொடுதல் சில நேரத்துல மென்மையா இருக்கும். அவர் தொடுதல் ஒரு மென்மையா இருக்கும். எஸ் டாடி, ஒரு பனி இறங்குவதை போல அவர் தொடுதல் சில வேளையில அது மென்மையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ரீபா ஹத நம சந்தரியா, லீபதாட ரீ கல்மது நம சந்தரியா, லீபதாட ரீ கல்மது நம சந்தரியா. அதை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க பாக்கல, என்னை தொடுங்கப்பா, அப்பா என்னை தொடுங்க ராஜா. எல்லா நேரமும் அந்த தூக்கி எறிகிற அனுபவம் இல்லை. சில நேரங்கள் அந்த தொடுது எஸ் டாடி அது மென்மையா இருக்கு. ஒரு தகப்பனை போல அந்த தகப்பனுடைய தொடுதல் எப்படி மென்மையா இருக்குமோ, ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் தொடும் பொழுது எஸ் டாடி அந்த மென்மை இருக்கும், அதுல ஒரு மென்மை இருக்கும். எஸ் டாடி அதே போல அந்த தொடுது, அதே போல அந்த தொடுதல் ரீபா காதா ராபா லாதாரா, ரீபா காதா ராபா ஷகாதியா. உங்களுக்குள்ள ஒரு நல்ல நிறைவு இருக்கும். அவர் தொடும் பொழுது ஒரு நல்ல நிறைவு இருக்கும். இது வரைக்கும் இருக்க அந்த புலம்பல்கள், அந்த கசப்புகள், அந்த வெறுமைகள் எல்லாம் உங்களை விட்டு போறதை நீங்க உணர முடியும். இது வரைக்கும் இருந்த அந்த போராட்டங்க, அந்த பலவீன போராட்டங்க, அந்த தேவையில்லாத காரியங்க எல்லாம் உங்களை விட்டு வெளியேறுவதை நீங்கள் உணர முடியும். அந்த ஒரே ஒரு தொடுத, அந்த ஒரே ஒரு தொடுத உங்க சரித்திரத்தையே மாற்றிவிடும், உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். ஏசாடி உங்க தலைமுறைக்குரிய காரியங்களையே அது மாற்றிவிடும். அந்த தொடுதலுக்காக, அந்த தொடுதலுக்காக ஒரு ஏக்கத்தோடு அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உம்முடைய ஒரே ஒரு தொடுதலுக்காக நான் காத்து கிடக்கிறப்பான்னு சொல்லுங்க. உம்முடைய ஒரே ஒரு தொடுதலுக்காக நான் காத்து கிடக்கிறப்பான்னு சொல்லுங்க. அந்த தொடுதல் உங்க மேல இறங்கட்டும், அந்த தொடுதல் உங்க மேல இறங்கட்டும், அந்த தொடுதல் உங்க மேல வெளிப்படட்டும். அவருடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்கட்டும், அந்த கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அந்த கரம் இயேசுவின் கரம் உங்களை அரவணைக்கட்டும். ரீபா ஹதனமா ஷேக்கல்பா ஹதனமா ஜி
அபியந்தரு பராக்கல்ப துவாஷே மேகா தரலபோ உரபா ஷேக்கல்மா ஹதனமா சே அக்கே மிகத்து மனாசே மியாந்தரா. நீ நிக்கிற இடம் அவர் உலாவுகிற இடம். அவர் உலாகிற இடத்துல அவர் வேடிக்கை பார்க்க வரல, உன்னை தொடதான் வந்து இருக்கிறாரு. உன்னை தொடதான் அவர் வந்திருக்கிறாரு. ஓ ராபா ஹதனமா சந்திரியா. பாடையை தொடும் பொழுது பாடையில படுத்து கிடந்த சிறு பெண் எழும்பினா ஏஸ்டாடி அவர் தொடுதல்ல ஒரு உயிர் மீட்சி இருக்கிறது. ஒரு உயிர் மீட்சி இருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது. புலம்பலும் பலவீனத்தின் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. புலம்பலின் வேலைகள் முடிவுக்கு வருகிறது. புலம்பலின் காரியங்கள் முடிவுக்கு வருகிறது. கண்ணீர்கள் முடிவுக்கு வருகிறது. ரீபா ஹதனா. விசுவாசிகள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தாவே, நீர் மகிமைப்பட தொடங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எஸ் அப்படியே முழங்கால் படியிடலாமா? அப்படியே முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி அப்படியே பார்க்கலாம்.